சாலமோன். தாவீதுக்கும் பத்சோபாலுக்கும் பிறந்த சாலமோன் ராஜாவாக ஆனான். சாலமோனுடைய தேவன் கூட இருந்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை கொடுத்தார். நீதியாய் நியாயம் தீர்த்தான். ஞானவனாக இருந்தான். அனைத்தையும் செய்தான். திறன் படைத்தவனாயிருந்தான். நீதிமொழிகளை எழுதினான். நீதியாய் நடந்தான். புகழ்ச்சி பரவியது. ஈராம் என்னும் ராஜாவோடு சேர்ந்து தேவாலயத்தை கட்டத் தொடங்கினான். தேவன் அனைத்து உதவிகளையும் செய்து அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்து ஆசீர்வதித்தான். அந்த ஆலயத்தில் செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதாக கூறினான். சாலமோனுக்கு இரண்டாவது தேவன் தரிசனமானார். சோஃபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை பார்க்க வந்தால் வியந்து போய் பேசினான். சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் அளவில்லாதது. சாலமோன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். சாலமோன் வயது சென்றபோது ஆண்டவரோடு உத்தமாய் இருக்கவில்லை. தேவன் கற்பித்ததை கை கொள்ளவில்லை. ஆதாத் என்றும் விரோதியை அனுப்பினார். சாலமோன் மரணம் அடைந்தான். சாலமோன் 40 வருடம் அரசாண்டான். தேவன் அவனை கைவிடவில்லை. நாமும் கூட சில நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செல்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்தவற்றை நாம் நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு தேவன் கூட இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.